வாழ்வை வாழவே வாழா என் வாழ்வை வாழவே. ஜனவரி 9ஆம் தேதி சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொலைக்காட்சி அரங்கத்தில் நடைபெற்ற ஒரு கலவரத்தில் ஈடுபட்ட திமுக கட்சியை சேர்ந்த குண்டர்களையும் ரவுடிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. உள்ளே புகுந்து பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணியினர் உட்பட்ட என்னையும் தாக்கியதற்காக உடனடியாக பொது மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி எடுத்துக்கொண்டு காவல்துறையினரை வரவழைத்து குற்றவாளிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எங்கள் எதிர்த்தரப்பிலிருந்து போலியான கம்ப்ளைண்டை பெற்று எங்கள் மீதே வழக்கு செய்யக்கூடிய ஒரு அத்துமீறலும் ஒரு அட்டூழியமும் இங்கே காவல்துறையினால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அறிவுறுத்தலின் பேரும் அவர்களுடைய அழுத்தத்தின் பேரும் போலீசார் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் யார் என்று வீடியோ ஆதாரங்கள் முதற்கொண்டு சிசிடிவி ஆதாரம் வரை இருக்கும் தருணத்திலே கூட பாரதிய ஜனதா கட்சியினர் மீது பொய் வழக்கு பதிகிறார்கள் என்றால் இவர்கள் காவல்துறையினர் மக்களுக்காக இயங்குகிறார்களா அல்லது திமுகவிற்காக இயங்குகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், எங்கள் மீது கொடுக்கப்பட்ட போலி வழக்கானது பின்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி வருகிறோம். இது தொடர்பாக தமிழக ஆளுநரையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சரையும் மற்றவர்களையும் சந்தித்து முறையீடு இருக்கிறோம். காவல்துறையினர் இதில் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்குரிய பலன்களை அனுபவிக்க வேண்டும். காவல்துறையினரை மீறியும் இங்கே அரசியல் சாசனம் என்று ஒன்று இருக்கின்றது, நீதிமன்றங்கள் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை பெறுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர், உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோகத்திற்கு துணை போகிறாரா என்ற கேள்வியை கேட்கிறோம். ஏனென்றால் அனைவருக்குமே தெரிந்துவிட்டது திமுக ரவுடிகள் உள்ளே புகுந்து தாக்கினார்கள் என்று. ஆனால் அவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் அவர்கள் யாரை தாக்கினார்களோ, யார் காயப்பட்டார்களோ, யாருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வோம் என்று இயங்குவது ஒரு சரியான நடைமுறை அல்ல. இதன் மூலம் தமிழக மக்களுக்கு காவல்துறையினர் மீதும் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முற்றிலுமாக குலைந்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு அவதூறையும் கெட்ட பேரையும் சுமந்து கொள்ள வேண்டுமா, அதுவும் ஒரு தனியார் பத்திரிகையாளருக்காக இது போன்ற குற்றங்களை சுமந்து கொள்ள வேண்டுமா என்பதை அவர்தான் யோசித்து பார்க்க வேண்டும்.